உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் பருவதமலை. நம்ம எல்லாரும் ஃபோன்லேயும் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுவோம். அந்த ஏர்டெல் சிம்மில் 5G டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி 5G நெட்வொர்க்கை நம்ம எல்லார் ஃபோன்லேயும் ஏர்டெல்லில் போய் எனேபிள் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏர்டெல் சிம் வச்சுக்கிறவங்க எல்லாருமே 5G பயன்படுத்த முடியாது. ஏன்னா அன்லிமிட்டெட் 5G டேட்டா ஏர்டெல் சிம் பயன்படுத்துகிறவங்க எல்லாருக்குமே கொடுக்கறது கிடையாது. அதுக்கு மாறாக உங்கள் மொபைல் 5G சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ வர மொபைல் எல்லாமே 5G மொபைல் தான் வருது. அதுபோல் 5G மொபைல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஏர்டெல் சிம்மில் அன்லிமிட்டெட் 5G டேட்டா யூஸ் பண்ண முடியும். அடுத்து ப்ளே ஸ்டோரில் போய் ஏர்டெல் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்கள் ஏர்டெல் நம்பரை போட்டு லாகின் பண்ணியிருக்கணும். லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே மேனேஜ்ன்ற பக்கத்துலேயே அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே கிளைம் அன்லிமிட்டெட் 5G டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே இங்கே கிளைம் நவ்னு ஒரு பிளாக் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த கிளைம் நவ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம இந்த 5G டேட்டாவை கிளைம் பண்ணிக்கலாம். இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஏர்டெல் சிம்மில் அன்லிமிட்டெட் 5G டேட்டா எனேபிள் பண்ணியாச்சுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. அதாவது நீங்கள் 5G மொபைலில் ஏர்டெல் சிம் பயன்படுத்தினா கூட உங்களால் அன்லிமிட்டெட் 5G டேட்டா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் 5G ரீசார்ஜ் பேக்கில் ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த அன்லிமிட்டெட் 5G டேட்டாவை யூஸ் பண்ண முடியும். அதனால மக்களே, இது ஏர்டெல்லுக்கு மட்டுமல்ல, ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் அதில் அன்லிமிட்டெட் 5G டேட்டா யூஸ் பண்ணணும்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் 5G சிம் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு 5G மொபைலாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் 5G பேக்குக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அன்லிமிட்டெட் 5G டேட்டா யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.